1 நாளாகவும் 22-25 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனமாக இஸ்ரவேலை இளைப்பார பண்ணினார் என்று கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. தமது ஜனமாக இஸ்ரவேலை அவர் இளைப்பார பண்ணுகிற தெய்வம். ஒரு வேளையில் யோசிக்கலாம், அங்கும் இங்குமாய் அலைந்து ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரதர், என்னை சுற்றிலும் எல்லா காரியங்களும் எனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. இனியும் நான் இளைப்பாற எனக்கு நேரமில்லை, நான் வாழ்வதை விட சாவது நல்லது என்று சொல்லி பலர் ஒரு வேளை நீங்கள் செத்து போகலாம் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் சாக வேண்டியவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை இளைப்பார பண்ணுவார், உங்களை நிம்மதியாக இருக்க செய்வார். நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மற்றவர்களை பார்த்து நீங்கள் ஒரு வேளை இயங்கலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கை அப்படி இல்லை? உங்களுக்கு கர்த்தர் மாத்திரமே துணையாக இருப்பார். பலருக்கு பல பேர் இருக்கலாம், உங்களுக்கு கர்த்தர் மாத்திரமே ஆறுதலாக இருந்து உங்களுக்கு சமாதானத்தையும் ஜீவனையும் இளைப்பாறுதலையும் கொடுத்து உங்களை சந்தோஷமாய் நடத்த என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்பிக்கை இழந்து போகாதிருங்கள், விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தருடைய கரத்தை பிடித்து நடங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் உயர்த்தி வாழ வைப்பார். God bless you.